السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله ولا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக. அருள் பொருந்திய இந்த ரமலானுடைய மாதத்தில் தினம்தோறும் குர்ஆனுடைய விளக்க உரைகளை நாம் அறிந்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த தினத்திலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற திருமறை குர்ஆன் வசனம் அல் பக்கராவினுடைய 187வது வசனத்தினுடைய இறுதி பகுதியை வழங்கியிருக்கிறார்கள். அந்த வசனம் நமக்கு உணர்த்துவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பகுதியிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வலாத்து பாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆக்கிஃபூன ஃபில் மசாஜித். பள்ளிவாசல்களில் நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியரோடு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடாதீர்கள். தில்க ஹுதூதுல்லா, இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள். ஃபலா தக்ரபூஹா, அதை நீங்கள் நெருங்கி விடாதீர்கள். கெதாலிக யுபையினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாசி லஅல்லஹும் யத்தகூன். அவர்கள் அஞ்ச வேண்டும் என்பதற்காக இவ்வாறே மக்களுக்கு இறைவன் தனது வசனங்களை விளக்குகிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் பக்கராவினுடைய 187வது வசனத்தில் பேசுகிறான். ரமலான் குறித்து பேசப்பட்டு வரக்கூடிய அந்த வசனத்தில் இறுதியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தகவலை நமக்கு பிறப்பிக்கிறான். இஅ்திகாஃப் என்பது அதனுடைய நேரடி பொருள் என்னவென்றால் தங்குவது. துறை வழக்கிலே இஸ்லாத்திலே இஅ்திகாஃப் என்பது பள்ளிவாசல்களில் தங்கி அதிகமான வணக்க வழிபாடுகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதை இஅ்திகாஃப் என்று சொல்வார்கள். இந்த இஅ்திகாஃபினுடைய சட்டதிட்டங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பள்ளிவாசல்களிலே நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கும்போது உங்கள் மனைவியரோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லி காட்டுகின்றான். இந்த பகுதி நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கும்போது வீடுகளுக்கு சென்று மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடக்கூடிய குடும்ப வாழ்க்கைகளில் ஈடுபடக்கூடிய எந்த காரியத்தையும் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உணர்த்துகிறான். இந்த இஅ்திகாஃப் எனப்படக்கூடிய இந்த வணக்கம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்திற்கு முன்பிலிருந்தே இது வழிபடப்பட்டு வருகிறது என்பதை நாம் பிற வசனங்களை பார்க்கும் பொழுது தெரிகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 125வது வசனத்தில் பேசுகிறான். வாஹிதுனா இலா இப்ராஹிம வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்தியலி தாயிஃபீன வல் ஆகிஃபீன வ ருக்கஇ சுஜூத். காபத்துல்லாவை தூய்மை செய்யுமாறு இப்ராஹிம் அவர்களிடத்திலேயும் இஸ்மாயில் அவர்களிடத்திலேயும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம். எதற்காக வேண்டி தூய்மை செய்ய வேண்டும்? அந்த காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடிய, அங்கே தங்கி இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய, ருக்கு சுஜூதுகள் செய்து துலகக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய மக்களுக்காக அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்திருக்குமாறு இப்ராஹிம் அவர்களிடத்திலேயும் இஸ்மாயில் அவர்களிடத்திலேயும் நாம் உடன்படிக்கை எடுத்தோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த இஅ்திகாஃப் எனப்படக்கூடிய வணக்கம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்திற்கு முன்பே இது வணங்கப்பட்டு வழிபடப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதிலேயும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த இஅ்திகாஃப் எனப்படக்கூடிய வணக்கம் பரவலாக மக்கள் மத்தியிலே வழக்கமாக இருந்து வருவதனால இது தொடர்பான சட்டதிட்டங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.
பொதுவாக எல்லா நேரங்களிலும் இஅ்திகாஃப் செய்வதற்கு வழிகாட்டப்பட்டிருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறத சிறப்புப்படுத்தி இருக்கிறாங்க. புகாரியில் 813வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் என்ன செய்யறாங்கன்னா, ரமலானுடைய மாதத்தில் முதல் 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. கதருடைய இரவை, லைலத்துல் கதிர் இரவை தேடியவர்களாக முதல் 10 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அந்த 10வது இரவுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு செய்தியை சொல்றாங்க, இன்னல்லதி தத்துலுபு அமாமக்க, நீங்கள் எந்த இரவை தேடி இஅ்திகாஃப் இருந்தீர்களோ அது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 10 இருக்கின்றது. ரமலானுடைய மாசத்துல முதல் 10 இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் தேடக்கூடிய இரவு அடுத்த 10 இரவுல இருக்கிறது, நடு 10 இரவுல இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஃபஅத்தகஃபல் அஷ்ரல் அவுஸத், 2வது 10ல அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்ல தங்கி இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. ஃபஅத்தகஃப்னா மஅஹு, அவர்களோடு நாங்களும் இஅ்திகாஃப் இருந்தோம் அப்படிங்கிறாங்க அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதை சொல்லிட்டு ஃபஅதாஹு ஜிப்ரீலு, இப்போ என்ன செய்யறாங்கன்னா, அந்த 10 இரவுகள் முடிந்த பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வர்றாங்க. ஃபகால இன்னல்லதி தத்துலுபு அமாமக்க, நீங்கள் தேடக்கூடியது அடுத்து வரக்கூடிய 10 இரவில் இருக்கிறது அப்படிங்கிறத தெரியப்படுத்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் இஅ்திகாஃப் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாங்களோ அவர்களை மீண்டும் அழைத்து பள்ளியை இஅ்திகாஃப் இருக்குமாறு வலியுறுத்துறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்துல லைலத்துல் கத்ருடைய இரவை தேடியவர்களாக இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. அதனை தொடர்ந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 2026வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. அந்த செய்தி நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யஅ்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான, ரமலானுடைய மாதத்திலே இறுதி 10 இரவுகளில் அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருந்தார்கள். ஹத்தா தவஃபாஹுல்லாஹு, அல்லாஹ் அவர்களை கைப்பற்றுகின்ற வரை, அவர்களினுடைய உயிரை கைப்பற்றுகின்ற வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 இரவிலே பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்தார்கள். சும்ம அஅ்தகஃப அஸ்வாஜுஹு மின் பஅதிஹி, அவர்களுக்கு பிறகு அவர்களினுடைய மனைவிமார்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள் அப்படிங்கிற தகவலை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்துல கதருடைய இரவை, பாக்கியம் பொருந்திய லைலத்துல் கதருடைய இரவை தேடியவர்களாக பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்து அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம பார்க்க முடிகிறது. இப்ப நாமளும் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். இப்ப அடைந்திருக்கும் போது இந்த இஅ்திகாஃப்ங்கிற வணக்கத்தை எப்ப ஆரம்பிக்கலாம், எப்ப இந்த வணக்கத்தை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழலாம். கதருடைய இரவை தேடி நாம் இஅ்திகாஃபினுடைய வணக்கத்தில் நாம் ஈடுபடுவதாக இருந்தா நம்ம எப்ப இந்த வணக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்ப 21வது இரவு கதருடைய இரவு ஆரம்பமாகுது. 21, 23, 25, 27, 29 இந்த ஒற்றைப்படை இரவுகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் கதருடைய இரவை தேட சொல்றாங்க. ஆனா இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது இறுதி 10 இரவு தான் என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருக்கணும். இப்ப எப்ப நம்ம இந்த இஅ்திகாஃப் ஆரம்பிக்கிறது அப்படின்னா, 21வது இரவுக்கு முன்பாக 20வது நாள் இருக்கும்ல, பிறை 20, ரமலான் மாதத்தினுடைய பிறை 20, அந்த தினத்தினுடைய ஃபஜர் தொழுகையை முடித்ததற்கு பின்பாக நம்ம என்ன செய்யணும்னா, பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருப்பதற்காக புறப்பட்டு விட வேண்டும். இதை ஹதீஸ்கள்ல நம்ம பார்க்கிறோம். புகாரியில 2041வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி நமக்கு அதை தெரியப்படுத்துகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅ்தகிஃபு ஃபி குல்லி ரமலான, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா ரமலான் மாதத்திலும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். ஃபஇதா ஸல்லல் கதாத்த, சுபூஹ் தொழுகையை முடித்து விட்டால் தகல மகானஹுல்லதி இஅ்தகஃப ஃபீஹி, அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று விடுவார்கள், பள்ளிவாசலுக்கு போயிடுவாங்க அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில இடம்பெறுகிறது. அப்ப இந்த செய்தி நமக்கு உணர்த்துவது என்ன, லைலத்துல் கத்ருடைய இரவை தேடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது ஃபஜர் தொழுகையை முடிச்சிட்டதுக்கு பிறகு என்ன செஞ்சிருவாங்க, இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுவாங்க. அப்படின்னா 21வது இரவை தாண்டி போக மாட்டாங்க. ஏன்னா 21வது பிறையினுடைய ஃபஜர் தொழுகை முடித்ததற்கு பின்பாக நாம இஅ்திகாஃப்ல இருந்தோம்னா அந்த கதருடைய இரவை நம்ம என்ன செய்ய முடியாது, ஒற்றைப்படையினுடைய இரவை அடைய முடியாது. அப்ப ஃபஜர் தொழுகை முடித்த பிற்பாடு அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு போவாங்க,
இஅ்திகாஃப் இருப்பாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது என்றால் 21வது இரவுக்கு முன்பு உள்ள அந்த தினத்துல ஃபஜர் தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் 20வது பிறையிலேயே ஃபஜர் தொழுகையை முடித்த பிற்பாடு இஅ்திகாஃப் அப்படிங்கிற வணக்கத்தில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறத புரிய முடிகிறது. இதனை அடுத்து பார்த்தோம்னா எப்போ முடிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அதாவது எந்த தினத்தில் எந்த இரவுல நமக்கு நோன்பு முடிகிறதோ, இப்போ 29வது இரவுல இருப்போம், 29வது இரவு முடிஞ்சிடும், பகல் ஆரம்பிக்கும், அதோட அந்த மகரிப்போட என்ன செஞ்சிடும்னா அந்த 29வது பிறை முடிந்துவிடும். அடுத்து மகரிப்புக்கு பிறகு பிறை தென்பட்டு விட்டால் அந்த மாதத்தை நம்ம என்ன செஞ்சிருவோம் 29ஆக பூர்த்தி செய்து அந்த இரவை பெருநாளாக பிறை ஒன்றாக நாம் கணக்கிட்டுக் கொள்வோம். பிறை தென்பட்டு விட்டால் என்ன செய்யலாம் 29ஓடு முடித்து விட்டு நம்ம வீடு திரும்பிடலாம். இல்லை பிறை தெரியலை அப்படின்னா அந்த இரவும் நாம் இஅ்திகாஃப் இருந்து அடுத்த நாள் மாலை என்ன செய்யணும் 30வது பிறை முடிந்ததற்கு பிற்பாடு நாம் வீடுகளுக்கு இஅ்திகாஃப் வணக்கத்தை முடித்து விட்டு வீடுகளுக்கு திரும்பணும். இதையும் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. சஹீஹுல் புகாரியில் இடம்பெறக்கூடிய செய்தி 2018வது இலக்கத்தில் இருக்கு. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜாவிரு ஃபி ரமலானல் அஷ்ரல்லதி ஃபி வஸதி ஷஹ்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம பார்த்தோம்ல ஒவ்வொரு 10லையும் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. அப்படி நடு 10 இரவுல இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது ஃபஇதா கான ஹீன யும்சி மின் 20 20வது இரவினுடைய மாலை பொழுதை அடையும் பொழுது தம்லி அவர்கள் அந்த இஅ்திகாஃப்ங்கிற வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு வீடு திரும்பி விடுவார்கள். அப்ப இஅ்திகாஃபினுடைய துவக்க நேரம் என்பது 20வது பிறையில ஃபஜர் தொழுகையை முடிச்சுட்டு அந்த வணக்கத்தில் நம்ம ஈடுபற்றணும். நம்ம எப்போ முடிக்கணும், எந்த தினத்தில் எந்த இரவுல ரமலானுடைய மாதம் முடிகிறதோ அந்த இரவோடு நாம் என்ன செய்யலாம், அந்த மாலையை மகரிப் முடிந்ததற்கு பிற்பாடே நாம் நம்முடைய இஅ்திகாஃபை முடித்து விட்டு வீடு திரும்பலாம் அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த ரமலானுடைய மாதத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம இஅ்திகாஃப் இருப்பதாக இருந்தால், லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி இஅ்திகாஃப் இருப்பதாக இருந்தால் தொடர்ச்சியாக 10 இரவு இருப்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு இரவு இருக்கிறதோ 2 இரவு இருக்கிறதோ அல்லது ஒற்றைப்படைகளில் மட்டும் இருக்கிறதையோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை. நம்ம கதருடைய இரவை தேடி நம்ம இஅ்திகாஃப்ல ஈடுபடுவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியது அடிப்படையில் 10 நாள் என்ன செய்யணும், நாம முன்பாக குறிப்பிட்ட அந்த நேரத்தின் கணக்குப்படி 10 நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். இப்போ மற்ற மாதங்கள்ல நம்ம இஅ்திகாஃப் இருக்கிறோம், மற்ற கதருடைய இரவை எதிர்பார்க்காம சும்மா ஒரு வணக்கத்துக்காக நம்ம இஅ்திகாஃப் இருக்கிறோம் அப்படின்னா நாம என்ன செய்யலாம், குறைந்தபட்சம் ஒரு நாள் வரைக்கும் அந்த இஅ்திகாஃப்ங்கிற வணக்கத்தில் ஈடுபடலாம். இதை நம்ம சஹீஹுல் புகாரியில 2032வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தியை கொண்டு விளங்க முடிகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஅலன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால குந்து நதர்து ஃபில் ஜாஹிலியத்தி அன் அஅ்தகிஃப லைலத்தன் ஃபில் மஸ்ஜிதில் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமில் நான் என்ன செஞ்சேன், ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பதாக ஐயாமுல் ஜாஹிலியாவில், ஐயாமுல் ஜாஹிலியானா இஸ்லாத்தை அவர்கள் தழுவுவதற்கு முன்பாகவோ அல்லது மக்காவில் இஸ்லாம் உதயமாகுவதற்கு முன்பாகவோ நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க. இந்த வணக்கத்தை நான் அல்லாஹ்வுக்காக செய்கிறேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க. அந்த நேர்ச்சை என்ன செய்யலை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிவர்த்தி பண்ணலை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அறியாமை காலத்தில் ஒரு நாள் நான் பள்ளிவாசலில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து இஅ்திகாஃப் இருக்கிறதா அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை பண்ணேன், அதை நான் நிறைவேற்றவில்லை, இப்போ நான் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஃபௌஃபி பி நதரிக்க அல்லாஹ்வுடைய தூதர் உன்னுடைய நேர்ச்சையை நிறைவேற்று அப்படின்னு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இஅ்திகாஃபை பொறுத்த வரைக்கும் கதருடைய இரவை அல்லாமல் வேற ஒரு வணக்கத்துக்காகவோ உபரியான அமல்களில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவோ இஅ்திகாஃப் இருக்கணும்னா குறைந்தபட்சம் என்ன செய்யலாம், ஒரு நாள் வரைக்கும், ஒரு பகல் ஒரு இரவு வரையிலேயும் பள்ளிவாசல்ல தங்கி வணக்கம் புரிவதை இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதே போல இப்போ ரமலான் மாசத்துல நம்ம என்ன செய்கிறோம், இஅ்திகாஃப் இருக்கணும்னு நியத் வைக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு வேலை போல வந்துருச்சு, ஏதோ ஒரு நெருக்கடியான ஒரு சூழலாயிருச்சு, ரமலானுடைய மாசத்துல என்ன செய்ய முடியல, இந்த இஅ்திகாஃபை வைக்க முடியல, போய் பள்ளிவாசலில் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியலை அப்படின்னா நாம் என்ன செய்யலாம், அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் அந்த இஅ்திகாஃபை கலா பண்ணுவதற்கு அனுமதி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க ஒரு ரமலான். அப்போ அவர்களோடு சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்களும் ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கிறோம்,
நான் வந்து எனக்காக ஒரு தனியான கூடாரத்தை அமைத்து கொள்ளட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. தனியாக ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அதில் நான் இருந்து அதில் தனியாக வழிபாடு செய்யட்டுமா அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வழங்குறாங்க. இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா பார்த்துட்டு ஜைனப் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு கூடாரத்தை அமைக்கிறாங்க. ஜைனபை பார்த்து ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள், இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள பார்த்து நாமளும் ஒரு கூடாரத்தை அமைப்புமே அப்படின்னு சொல்லி அமைக்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வந்து பார்க்குறாங்க, பள்ளிவாசல் ஃபுல்லாக கூடாரமாக இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, இது நன்மைக்காக அமைக்கப்பட்டதா அல்லது போட்டி பொறாமைக்காக அமைக்கப்பட்டதா? இது உடனே என்ன செய்யப்படணும், அகற்றப்படணும். பள்ளிவாசல்ல இஅ்திகாஃபுக்காக கூடாரங்கள் அமைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி அந்த மாதமே கோவமா என்ன செய்றாங்க, நான் இஅ்திகாஃப் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த செய்தி வந்து புகாரியில 2041வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது. இப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த ரமலான்ல இஅ்திகாஃப் தவற விட்டது. இப்ப என்ன செய்யறாங்கன்னா அதை ஷவ்வாலுடைய மாதத்துல வந்து கலா பண்றாங்க. இது அந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியிலும் வருகிறது. கூடுதலான வாசகத்துல அபூதாவுதுல 2464வது இலக்கத்திலையும் இடம்பெறுகிறது. சும்மா அஹ்ரல் இஅ்திகாஃப இலல் அஷ்ரில் உவலி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதத்தினுடைய இஅ்திகாஃபை, ரமலான்ல இருக்க வேண்டிய இஅ்திகாஃபை யானி மின் ஷவ்வாலின், ஷவ்வாலுடைய மாதத்துல முதல் 10 இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலா செய்றாங்க. நமக்கு ரமலான்ல வந்து இஅ்திகாஃப் இருக்கணும்னே நோக்கம் இருக்காது. சும்மா நாம என்ன செய்வோம், ரமலான்ல தான் இருக்கலையே, நம்ம ஷவ்வால்ல இருப்போம்னு கலா செய்வதை காட்டி தரப்படவில்லை. நம்ம நியத் வைக்கிறோம், இஅ்திகாஃப் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இஅ்திகாஃப் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால தவற விட்டு போயிருது அப்படின்னா அந்த இஅ்திகாஃபை என்ன செய்யலாம், ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்து வரக்கூடிய ஷவ்வால் மாதத்திலேயோ அல்லது வேறு மாதங்கள்லையோ அதை கலா செய்வதற்கு அனுமதி இருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக நிறைய பேரிடத்துல சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நடைமுறையிலும் இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா, பெண்கள் இஅ்திகாஃப் இருப்பது. பெண்களும் என்ன செய்யலாம், பள்ளிவாசல்களில் தங்கி அவர்கள் இஅ்திகாஃப் புரிவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு பல பள்ளிவாசல்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்களாக இருக்கட்டும் அல்லது அந்த சாயல் சார்ந்த மற்ற ஏனைய பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், பள்ளியில் பெண்கள் தொழுகுவதற்கு கூட அனுமதி மறுக்கப்படுவதை பார்க்கிறோம். பெண்கள் தொழுகவும் முடியலை. அதே போல எந்த வணக்கம் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதோ, இஅ்திகாஃப் என்பது பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டது, அந்த வணக்கத்தையும் என்ன செய்ய முடியல, பெண்கள் வந்து அந்த பள்ளிவாசல்களில் போய் இருக்க முடியல, அவங்க தடுக்கப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பெண்களை பள்ளிவாசலை விட்டு என்ன செய்யக்கூடாது, நீங்க தடுக்கக்கூடாது, நீங்க வராதீங்க, இங்க வணக்கம் புரியக்கூடாது, இங்க இஅ்திகாஃப் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஒரு தடையையும் போடக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி அறிவிக்கிறாங்க. எந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கிறாங்க, பல தோழிகள்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மனைவி இடத்துல கேட்குறாங்க, உமர் வந்து ரொம்ப ரோஷக்காரராச்சே, ரொம்ப கோவப்படுறவராச்சே, நீங்கள் பள்ளிவாசலுக்கெல்லாம் இப்படி வந்துட்டு போகிறது வந்து அவரை கோவப்படுத்தாதா, அவரை வந்து வெறுப்பூட்ட செய்யாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா அழகா பதிலளிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தை அவரை தடுத்து விடும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாக்கு அவர்களை தடுத்து விடும். என்ன வாக்கு தடுத்து விடும், லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ், பள்ளிவாசல்களை விட்டு பெண்களை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தடுத்து விடும். அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று அனுமதி வழங்கியிருக்கிறாங்க, அவர்கள் வந்து வழிபடுவதற்கு, வணங்குவதற்கு, தொழுகுவதற்கு, இஅ்திகாஃப் இருப்பதற்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்படி அனுமதிச்சிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை எப்படி வெறுக்க முடியும், அதை எப்படி என் மேல கோவப்பட முடியும், அந்த வணக்கத்தில் இருந்து எப்படி என்ன தடுக்க முடியும்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய மனைவி சொல்லக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அப்ப நேரடியான சான்றுகள் இருக்கும்போது, பெண்களை பள்ளிவாசலை விட்டு தடுக்கக்கூடாது என்ற சான்று இருக்கும் பொழுது, இன்றைக்கு பல பள்ளிவாசல்கள்ல, பள்ளிவாசல்கள் என்று எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த இடங்கள்ல பெண்கள் தொழுகுவதற்கும் இஅ்திகாஃப் போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கும் தடை விதிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடியாகவே இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு சஹீஹுல் புகாரியில 2041வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து ஒவ்வொரு ரமலான்லையும் இஅ்திகாஃப் இருப்பார்கள். வ இதா ஸல்லல் கதாத தஹல மகானஹுல்லதி இஅ்தகஃப ஃபீஹி, அந்த நேரம் வந்துருச்சு, இஅ்திகாஃப்கான நேரம் வந்துருச்சுன்னா ஃபஜர் தொழுகையை முடித்ததற்கு பிற்பாடு அந்த இடத்துக்கு போய் இஅ்திகாஃப் செய்வார்கள். இதை அறிவிச்சிட்டு அவங்க சொல்றாங்க, ஃபஸ்தஅதனத்துஹு ஆயிஷா, ஆயிஷா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அன் தஅ்தகிஃப, அவர்கள் இஅ்திகாஃப் செய்யுமாறு அனுமதி கேட்டார்கள். ஃபாதின லஹா, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அனுமதி வழங்கினார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவிமார்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அப்ப பள்ளிவாசல்ல பெண்கள் இஅ்திகாஃப் இருப்பதற்கு தாராளமான தார்மீகமான அனுமதி உண்டு என்பதை இந்த செய்தி நமக்கு தெரியப்படுத்துகிறது.
அதனைத் தொடர்ந்து சஹீஹுல் புகாரியில 309வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி, அதையும் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்தகஃப மஅஹு பாது நிசாஇஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்கள் சிலரோடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த செய்திகள்லாம் நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது என்றால், பொதுவாக பள்ளிவாசல் என்பது ஆண்கள் அவர்கள் தொழுகுவதற்கு கட்டாயமாக அமைக்கப்பட்டதாக இருந்தாலும் பெண்கள் என்ன செய்யலாம், பள்ளிவாசல்ல வரலாம், தொழுகைகளில் ஈடுபடலாம். ஆனால் அவங்களுக்கு வீடுகளில் தொழுகிறது தான் சிறந்தது. இஅ்திகாஃப்ங்கிற வணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, பெண்கள் பள்ளிவாசலுக்கு வணக்கம் புரிவதற்கு, வழிபாடுகள் செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறதாக இந்த செய்திகள் சொல்லும் பொழுது பெண்களை நாம என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல்களை விட்டு தடுக்கக்கூடாது. அதே போல இன்னைக்கு நிறைய பேரிடத்தில் இருக்கக்கூடிய கேள்வியும் நிறைய பேரிடத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கையும் என்னன்னா, வீடுகளில் இஅ்திகாஃப் செய்யறது. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, வீடுகளில் தனியாக ஒரு அறையாக அமைத்து கொண்டு அந்த அறையில் இருந்து வெளியே வராமல் எல்லா தேவைகளையும் அந்த அறையிலேயே முடித்து கொண்டு மொத்தமாக என்ன செய்வாங்கன்னா, அதை இஅ்திகாஃப்ங்கிற பேரில் என்ன செய்வாங்க, அந்த வணக்கத்தை வீட்டில் செய்வாங்க. வீடுகளில் இந்த வணக்கத்தை செய்கிற மாதிரி எந்த விதமான ஹதீஸ்களும் எந்த விதமான குர்ஆன் வசனங்களும் நமக்கு காட்டி கொடுக்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன வசனம் நமக்கு அதைத்தான் தெரியப்படுத்துகிறது. வலாத்து பாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிகளிலே நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கும்போது வீடுகளுக்கு சென்று நீங்கள் உங்கள் மனைவியரோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதீர்கள் அப்படிங்கிற அந்த வசனம் நமக்கு எதை தெரியப்படுத்துகிறதுனா, இஅ்திகாஃப் என்கிற இந்த வணக்கம் என்பது பள்ளியில் மட்டும்தான் செய்யப்பட வேண்டும். அந்த பள்ளியிலே ஆண்கள் பெண்கள் பாகுபாடு இன்றி அனைவர்களும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத இந்த செய்திகள், இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் நமக்கு தெரியப்படுத்தும் போது வீடுகளில் என்ன செய்யக்கூடாது, தனியாக இஅ்திகாஃப் இருக்கக்கூடாது. அதே போல இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறாங்க, பைஹகியில 8573வது இலக்கத்தில் இடம்பெறுகிறது, பெண்கள் வீடுகளில் இஅ்திகாஃப் இருக்கிறது பித்அத் அப்படிங்கிறாங்க. இப்னு அப்பாஸுடைய கூற்று மார்க்கத்தினுடைய ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கூற்று இல்லை. அதே சமயத்தில் ஒரு நபித்தோழர் ஒரு விஷயத்தை பித்அத் அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னா, மற்ற பெண்களும் அதை செய்ததாகவோ இஸ்லாம் மற்ற இடத்தில் அங்கீகரித்ததாகவோ எந்த செய்திகளும் வரவில்லை என்றால், அப்ப இந்த நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இல்லை, அதற்கான அங்கீகாரமும் இல்லை என்பதைத்தான் இந்த செய்திகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்ப பெண்கள் பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் இருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனா அதே பெண்கள் என்ன செய்யக்கூடாது, வீடுகளில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடாது. இப்போ பள்ளிவாசல்களில் இருக்கும் பொழுது இப்போ மாதவிலக்கு ஏற்பட்டு விடுகிறது, அல்லது மாதவிலக்கு பெண்கள் பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் இருக்கலாமா அப்படின்னா, நேரடியாகவே திருமறை குர்ஆன் வசனம் நமக்கு அதை தடையாக்குகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதை வயப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது தொழுகைக்கு நெருங்காதீர்கள். ஹத்தா தஅலமு மா தகூலுன, நீங்கள் கூறுகின்ற ஒன்றை நீங்கள் அறிகின்ற வரை நீங்கள் போதை வயப்பட்டவர்களாக இருக்கும் போது தொழுகைக்கு நெருங்காதீர்கள் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லிட்டு, இது இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் இருந்த சட்டம். போதையாக இருக்கும்போது மது அருந்திக்கிட்டு இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்குள்ள வரக்கூடாது, தொழுகை நெருங்கக்கூடாதுங்கிறது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால சட்டம். பிறகு இது மாற்றப்பட்டு விடுகிறது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீல் ஹத்தா தகுத்தசிலோ, நீங்கள் குளித்து தூய்மையாகிற வரை, குளிப்பு கடமையாக இருக்கும்போது நீங்க என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது, தொழுகையை நெருங்கக்கூடாது. இல்லா ஆபிரி சபில், அந்த வழியாக வேற ஏதோ ஒரு வேலைக்காக வேற ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதுக்காக பள்ளிவாசலை கடந்து போறாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் பள்ளிவாசலுக்கு வணக்கம் புரிவதற்காக என்ன செய்ய முடியாது, குளிப்பு கடமையானவர்கள், அது மாதவிலக்கு பெண்களாக இருக்கட்டும் குளிப்பு கடமையான ஆண்களாக இருக்கட்டும், அவர்கள் பள்ளிவாசலை நெருங்கக்கூடாது என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. அப்போ பள்ளிவாசலில் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது மாதவிலக்கு ஏற்பட்டாலோ நம்ம என்ன செய்யணும், அதோட இஅ்திகாஃபை முடித்து விட்டு வீடு திரும்பிடணும். அல்லது மாதவிலக்கு பெண்களாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு மாதவிலக்கு ஏற்படுது என்று இருந்தாலோ நாம் என்ன செய்ய முடியாது, பள்ளிவாசல்களுக்கு சென்று இஅ்திகாஃப் இருக்க முடியாது என்பதை இந்த செய்திகள் தெரியப்படுத்துகிறது. அதுல ஒரு கூடுதலாக நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், சில பெண்களுக்கு என்ன ஆகும்னா, 4 நாள் 5 நாள் மாதவிலக்கு காலம் முடிஞ்சு இன்னும் ஒரு 4 நாள் 5 நாள் என்ன செய்யும்னா தொடர் உதிரப்போக்கா இருக்கும், ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மாதவிடாய் இல்லை, அது ஒரு நோய்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யலாம், மாதவிடாய் காலம் முடிஞ்சு தொடர் உதிரப்போக்கு உள்ள காலங்களில் பள்ளிவாசல்களில் இருந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி இருக்கிறது. இது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரியில 309வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தி. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்தகஃப மஅஹு பாது நிசாஇஹி, நபி அவர்கள் அவர்களுடைய மனைவிமார்களோடு இஅ்திகாஃப் இருந்தாங்க. வஹிய முஸ்தஹாலத்துன்,
அவர்கள் தொடர் உதிரப்போக்கு இருந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய மனைவிமார்களோடு பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. அப்ப மாதவிலக்கு காலம் முடிஞ்சு ஒரு தொடர் உதிரப்போக்கு ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அது ஒரு நோய். அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்தில் என்ன செய்யலாம், பள்ளிவாசல்களில் இருந்து ஏத்திகாஃப் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த செய்திகள் நமக்கு தெரியப்படுத்துகிறது. அடுத்து இந்த ஏத்திகாஃபை நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஏத்திகாஃப் பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது அவசிய தேவைக்காகவே என்ன தவிர நம்ம என்ன செய்யக்கூடாது, பள்ளியை விட்டு வெளியே வரக்கூடாது. எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறதுனா, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கக்கூடிய ஜனாசாவை பின்பற்றுதல், அதனைத் தொடர்ந்து நோயாளியை நலம் விசாரித்தல், இந்த ஒரு காரியத்தில் கூட ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் ஈடுபடக்கூடாது. அதாவது ஒரு முஸ்லீம் இறந்துட்டாங்க, நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவுகள்லாம் இல்லை, நம்முடைய ரத்த பந்தங்கள்லாம் இல்லை, ஏதோ ஒரு முஸ்லீம் வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னா பள்ளிவாசலில் இருக்கும்போது அதை கூட போய் என்ன செய்யக்கூடாது, சந்திக்கக்கூடாது, நோய் நலம் விசாரிக்கக்கூடாது அப்படிங்கிற ஹதீஸ்களை எல்லாம் பார்க்க முடிகிறது. எந்த அளவுக்குனா, சஹீஹுல் புகாரியில் 2079வது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்குறோம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன செய்தி அப்படின்னா, ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது தலையை மட்டும் என்ன செய்வாங்கன்னா அந்த திரையை விளக்கிட்டு அவங்களுடைய வீட்டில் வச்சுப்பாங்க. அதாவது ரசூல்லா மஸ்ஜிது நபவியும் ரசூல்லாவுடைய வீட்டும் ஒரே இடம்தான். அந்த ஒரே ஒரு பெரிய ஹால்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹாலில் நடுவில் ஒரு திரை இருக்கும். திரைக்கு இந்த பக்கம் மஸ்ஜிது நபவி, திரையை விளக்குனா ரசூல்லாவுடைய வீடு. அப்போ ரசூல்லா வந்து பள்ளிவாசலில் ஏத்திகாஃப் இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஸ்க்ரீனை லேசாக விளக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து தன்னுடைய தலையை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவினுடைய மடியின் மீது வைப்பார்கள். அப்படி வைக்கும்போது ஃபஉரஜ்ஜிலுஹு, அப்போது நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தலையை வாரி விடுவேன் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. வ கானலா யதுகுலுல் பைத்த இல்லாலி ஹாஜத்தின் இதா கான முஅத்தகிஃபன், அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும்போது ஒரு அவசிய தேவைக்காகவே தவிர அவர்கள் தனது வீடுக்குள்ளே நுழைய மாட்டார்கள். வீடுங்கிறது பக்கத்து தெருவோ பக்கத்து ஊரெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஹாலு, அந்த ஸ்க்ரீனை விளக்குனா ரசூல்லாவுடைய வீடு. இப்படி இருக்கக்கூடிய நிலையிலையுமே அல்லாஹ்வுடைய தூதர் அவசிய தேவையாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்வாங்க, பள்ளிவாசலை விட்டு வெளியே வருவாங்க. அப்போ பள்ளிவாசல் என்று, பள்ளிவாசலினுடைய மஹல்லா என்று எது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் என்ன செய்யணும், இருந்து வழிபாடுகள் செய்யணும். எந்த விதமான ஒரு அவசியமான தேவைக்காகவே தவிர பள்ளிவாசலை விட்டு வெளியே வரக்கூடாது. எதுக்கெல்லாம் வருவோம், குளிப்பு கடமையாயிருச்சு, பள்ளிவாசலே குளிக்க முடியுமா, பள்ளிவாசலில் குளிக்க முடியாது, பாத்ரூமில் போய் தான் குளிக்க முடியும். இப்போ மலம் ஜலம் போன்ற இயற்கை தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைகள் ஏற்படுது, பள்ளிவாசலில் அதற்கான வசதிகள் இருக்காது, வெளியே தான் பாத்ரூம் இருக்கும், பாத்ரூமும் பள்ளிவாசலுடைய கணக்கில் வராது. அப்போ அந்த மாதிரியான தேவைகளுக்கு என்ன செய்யலாம், வெளியே போய் இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடலாமே ஒழிய அவசிய தேவைக்காகவே தவிர சும்மா வெளியே போகிறது, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களையும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அதே போல் இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க, பல சஹாக்களும் இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சத்தமாக கூச்சலிட்டு குர்ஆனை ஓதுறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்பஹு, உங்கள் இறைவனை நீங்கள் ரகசியமாக அழைத்து வணக்கத்தில் ஈடுபட வேண்டும். ஃபலா யுதியன்ன பாலுக்கும் பாலா, உங்கள் சிலரை என்ன செய்யக்கூடாது, நோவினைப்படுத்தி விடக்கூடாது. ஒலா எர்ஃபவு பாலுக்கும் அலா பாலின் ஃபில் கிராஅத்தி, ஓதுவதில் உங்களை விட இன்னொருத்தர் என்ன செஞ்சிடுறாங்க, குரலை அதிகமாக உயர்த்தி ஓதி விடுகிறார்கள், அப்படி ஓதிவிடக்கூடாது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கும்போது இந்த தகவலை சொன்னதாக சுனன் அபூதாவுதுல 1332வது இலக்கத்தில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. அப்போ சத்தமாக ஓதுறது, கூச்சலிடுறது, பள்ளிவாசல் அதிகமாக பேசுறது, இந்த மாதிரி எந்த ஒரு காரியங்களையும் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு இஅ்திகாஃப்ங்கிற பேரில் நடைபெறுவது என்னன்னா, இஅ்திகாஃப்ங்கிற பேரில் ஒரு பெட்டியை தூக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போயிடுறாங்க, போயிட்டாங்க வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறாங்கன்னு பார்த்தா வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுறது குறைவாக இருக்குது. மற்ற காரியங்களில் பள்ளிவாசலில் பேசுறது, சிரிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, சத்தமாக கத்துறது, கூச்சல் போடுறது, இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறத பார்க்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபோன் நோண்டுறது, ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ரீல்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அப்போ அந்த சித்தம் சிதையக்கூடிய வண்ணமாக அந்த இபாதத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாது, ஆக்கிவிடக்கூடாது. அப்போ பள்ளிவாசல்களில் நாம் இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு என்று என்னென்ன புனிதங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த புனிதங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், காப்பாற்ற வேண்டும். பள்ளிவாசலில் இருக்கும் பொழுது வியாபாரம் தொடர்பான எந்த டாக்ஸும் என்ன இருக்கக்கூடாது, அந்த பள்ளிவாசலில் இருக்கும்பொழுது இருக்கக்கூடாது. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறது, குளிப்பு கடமையான நிலையில் பள்ளிவாசலில் இருக்கிறது, பள்ளிவாசலில் சத்தமாக கூச்சலிட்டு
பேசுறது, அரட்டை அடிக்கிறது, பள்ளிவாசல்கள் அசுத்தமாக வச்சுக்கிறது, நாமளும் அசுத்தமாக இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் பள்ளிவாசலினுடைய புனிதத்தை, அதனுடைய சித்தத்தை சிதைக்கக்கூடிய விஷயமாக இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்போ அந்த மாதிரியான எந்த ஒரு காரியங்களையும் ஈடுபடாமல் எந்த நோக்கத்திற்காக நாம் இஅ்திகாஃப் இருக்க போகிறோமோ அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வண்ணமாக அதிகமான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதணும், அதிகமாக தொழுகணும், அல்லாஹ்வை அதிகமாக வணங்கணும். அந்த குறுகிய காலகட்டத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான நன்மைகளை சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ நன்மைகளை சம்பாதிக்க முயற்சிக்க வேண்டுமே தவிர தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அந்த வாசகத்தை முடித்துவிட்டு நமக்கு சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள். மனைவி இடத்துல நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாதீங்கிறத இஅ்திகாஃபினுடைய ஒரு ஒழுங்குமுறையை சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹ்வினுடைய வரம்புகள், ஃபலா தக்ரபூஹா, அதை நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். பொதுவாக பல வசனங்கள் அல்லாஹ் எப்படி பயன்படுத்துவான்னா அல்லாஹ்வினுடைய எல்லைகளை நீங்கள் கடக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் பயன்படுத்துவான். ஆனால் இந்த இஅ்திகாஃபினுடைய பள்ளிவாசலில் உள்ள ஒரு அமல் அப்படிங்கிறதுனால அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வரம்புகளை நீங்கள் நெருங்காதீர்கள் அப்படிங்கிறான். நெருங்காதீர்கள் அப்படிங்கிறது இது கூடுதலான ஒரு கவனம் தானே, கூடுதலாக ஒரு விஷயம் ஒரு உச்சபட்சமான நிலையில் சொல்லப்படுறது தானே. அந்த மாதிரியான வாசகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், இந்த வசனத்துக்கு பயன்படுத்துறான். கதாலிக்க யுபையினுல்லாஹு ஆயாத்தி லின்னாசி லஅல்லஹும் யத்தகூன், இவ்வாறே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்களுக்கு அவர்கள் இறையச்சம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வசனங்களை விளக்குகிறான். பள்ளிவாசல்களில் இருக்கும் பொழுது அதனுடைய ஒழுங்குமுறைகளை பேணி அதனுடைய சித்தத்தை சிதைத்து விடாமல் அதனுடைய புனிதத்தை பால்படுத்தி விடாமல் எந்த நோக்கத்திற்காக பள்ளிவாசலுக்கு போய் இந்த இஅ்திகாஃப்ங்கிற வணக்கத்தை நாம் செய்தோமோ அந்த வணக்கம் பால்படுத்தப்பட்டு விடாமல் அந்த நோக்கம் முழுமையாக நிவர்த்தியாக வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும், அந்த வணக்கங்கள் வழிபாடுகள் முறையாக கையாளப்பட வேண்டும், இதற்காக அவர்கள் அஞ்ச வேண்டும் என்பதற்காக இப்படி நம்முடைய வசனங்களை நாம் தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அல் பக்ராவினுடைய 187வது வசனத்தை முடிக்கிறான். அப்போ இஅ்திகாஃப் என்பது எந்த நோக்கத்திற்காக நமக்கு சுன்னத்தான உபரியான வணக்கமாக வழிகாட்டப்பட்டிருக்கிறதோ அதனுடைய புனிதத்தை நாம் பால்படுத்தி விடாமல் முறையாக சரியாக அதை கடைபிடிக்கக்கூடிய நல்லடியார்களாக வாழும் வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. வ ஆகிரு தாவாஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹ்